அத்தியாயம் 6. நம்பிக்கை, சரணாகதி, நித்யானந்தம். பொலிக 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 போயிற்று வள்ளுயிர்ச் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு யாதொன்றுமில்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிற் கூறிய நம்பிக்கையை உள்ளத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பக்திதான் சாதனம். பக்தியாவது ஈசன் நம்மை கைவிடமாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கை. வையகத்துக்கில்லை மனமே, உனக்கு நலஞ்செய்ய கருதிச் செப்புவேன், பொய்யில்லை. எல்லாம் அளிக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். இவ்விஷயத்தை குறித்து ஸ்ரீபகவான் பின்வருமாறு திருவாய் மலர்ந்தருளியிருக்கிறான். எல்லா ரகசியங்களிலும் மேலான பெரிய ரகசியமாகிய என் இறுதி வசனத்தை உனக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் கேள். நீ எனக்கு மிகவும் இஷ்டனானதால் உனக்கு நன்மை சொல்லுகிறேன். கீதை 18ஆம் அத்தியாயம் 64ஆம் ஸ்லோகம். உன் மனதை எனக்காக்கிவிடு, என் பக்தனாயிரு, எனக்கு பூஜை செய், என்னை கும்பிடு, நீ என்னையே எய்துவாய். இஃதுண்மை. உனக்கு பிரதிக்கினை செய்து கொடுக்கிறேன், நீ எனக்கு பிரியமானவன். கீதை 18ஆம் அத்தியாயம் 65ஆம் ஸ்லோகம். எல்லா கடமைகளையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு என்னையே சரண் புகு. நான் உன்னை எல்லா பாவங்களினின்றும் விடுவிக்கின்றேன், துயரப்படாதே. கீதை 18ஆம் அத்தியாயம் 66ஆம் ஸ்லோகம். நதியினுள்ளே விழுந்துவிட்ட ஒருவன் 2 கைகளையும் தூக்கிவிடுவது போல, சம்சார வெள்ளத்தில் விழுந்த ஒவ்வொருவனும் 2 கைகளையும் தூக்கிக் கொண்டு, அதாவது எவ்வித பொறுப்புமின்றி எல்லா பொறுப்புகளும் ஈசனுக்கென்று துறந்துவிட்டு கடவுளை சரண்புக வேண்டும் என்று ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் உபதேசம் புரிந்தனர். பிரகலாதன் சரித்திரத்திலும் திரௌபதி துகிலுரியும் கதையிலும் இந்த உண்மையே கூறப்படுகிறது. இடுப்பு வஸ்திரத்தில் அவள் வைத்திருந்த இடது கையையும் விட்டுவிட்டு 2 கைகளையும் தூக்கி முடிமீது குவித்துக் கொண்ட பிறகுதான் கண்ணபிரான் அருளால் திரௌபதிக்கு மானபங்கம் நேராமல் அவளுடைய ஆடை மெம்மேலும் வளர்ச்சி பெற துச்சாதனன் கைசோர்ந்து வீழ்ந்தான். இக்கருத்தை பிள்ளை பெருமாளையங்கார் மெய்த்தவளச் சங்கெடுத்தான் மேகலை வெட்டங்கைதலை வைத்தவளச் சங்கெடுத்தான் வாழ்வு என்ற வரிகளில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். உண்மையாகிய வெண்சங்கை தரித்தவன் பாஞ்சாலி தன் கைகளை மேகலையினின்றும் எடுத்து முடிமீது வைத்தபோதில் அவளுடைய அச்சத்தை கெடுத்தவனாகிய திருமாலுக்கு வாழ்விடம் திருவேங்கடமலை என்பது அவ்வரிகளின் பொருளாம். சொற்றுணை வேதியன் சோதிவாணன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கைதொட கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று நாவுக்கரசரின் உறுதி சான்ற சொற்களும் பரமபக்தியின் இலக்கணத்தை குறிப்பவனவாம். தம்மை ஒரு கற்றூனுடன் சேர்த்து கட்டி கடலுக்குள் வீழ்த்திய போதிலும் தமக்கு நம்புவதற்குரிய துணை நமச்சிவாய, சிவனை பணிகிறேன் என்ற மந்திரமல்லது வேறில்லை என்று திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். இனி இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருதுதல் அவசியமென்கையில் அப்போது கடவுளை நம்புவதெதன் பொருட்டு? கடவுள் நம்மை அச்சந்தீர்த்து காப்பான் என்று எதிர்பார்ப்பது எதன் பொருட்டு? நமக்கு தீங்கு நேர்ந்தாலும் நன்மை நேர்ந்தாலும் வாழ்வு நேர்ந்தாலும் மரணம் நேர்ந்தாலும் எல்லாம் கடவுள் செயலாகையிலே நாம் எல்லாவற்றையும் சமமாக கருத வேண்டும் என்று பகவத்கீதை சொல்லுகையிலே நமக்கு கடவுள் துணை எதன் பொருட்டு? நம்மை கற்றூனுடன் வலிய கட்டி யாரேனும் கடலுள் வீழ்த்தினால் நாம் இதுவும் கடவுள் செயல் என்று கருதி நாம் அப்படியே மூழ்கி இறந்து விடுதல் பொருந்துமன்றி நமச்சிவாய நமச்சிவாய என்று கூறி நம்மை காத்துக்கொள்ள ஏன் முயல வேண்டும் என்று சிலர் ஆக்ஷேபிக்கலாம். இந்த ஆக்ஷேபம் தவறானது. யாங்ஙனமெனில் சொல்லுகிறேன். முந்தைய கர்மங்களால் நமக்கு விளையும் நன்மை தீமைகளை சமமாக கருதி நாம் மனச்சஞ்சலத்தை விட்டு கடவுளை நம்பினால் அப்போது கடவுள் நம்மை சில வலிய சோதனைகளுக்கு உட்படுத்துகிறார். அந்த சோதனைகளில் நாம் மனஞ்சோர்ந்து கடவுளிடம் நம்பிக்கையை இழந்து விடாமல் இருப்போமாயின் அப்போது நமக்குள்ளே ஈசனே வந்து குடி புகுகிறான். அப்பால் நமக்கு துன்பங்களே நேர்வதில்லை. ஆபத்துக்கள் நம்மை அணுகாது, மரணம் நம்மை அணுகாது. எல்லாவிதமான ஐயுறவுகளும் கவலைகளும் துயரங்களும் தாமாகவே நம்மை விட்டு நழுவி விடுகின்றன. இந்த உலகத்திலே நாம் விண்ணவரின் வாழ்க்கை பெற்று நித்தியானந்தத்தை அனுபவிக்கிறோம். மேலும்
எல்லாவற்றையும் ஞானி சமமாக கருத வேண்டுமென்ற இடத்தில் அவன் மனித வாழ்க்கைக்குரிய விதிகளையெல்லாம் அறவே மறந்து போய் பித்தனாய் விட வேண்டும் என்பது கருத்தன்று. ஒரு குழந்தையை கொல்லுவதும் சிவ பூஜை செய்வதும் இரண்டும் கடவுளுக்கு ஒரே மாதிரிதான். அவன் எல்லா இயக்கங்களும் எல்லா செயல்களும் தன் வடிவமாகவே உடையவன். எனினும் மனித விதிப்படி சிசுஹத்தி பாவம் என்பதையும் சிவ பூஜை புண்ணியம் என்பதையும் கண்ணபிரான் மறுக்கவில்லை. மனிதன் எல்லா துயரங்களினின்றும் விடுபட்டும் என்றும் மாறாத பேரின்பத்தை நுகர விரும்புகின்றான். அதற்குரிய வழிகளையே கீதை காண்பிக்கிறது. கஷ்ட நஷ்டங்களை நாம் மனோதைரியத்தாலும் தெய்வ பக்தியாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் மனமாற பிறருக்கு கஷ்டமேனும் நஷ்டமேனும் விளைவிக்க கூடாது. உலகத்துக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னுயிரை போல் மண்ணுயிரை பேண வேண்டும். நாம் உலக பயன்களை விரும்பாமல் நித்திய சுகத்தில் ஆழ்ந்த பின்னரும் நாம் உலகத்தாருக்கு நல்வழி காட்டும் பொருட்டு புண்ணிய செயல்களையே செய்து கொண்டிருக்க வேண்டுமென்று பகவத்கீதையில் உபதேசிக்கின்றார். மேலும் நமக்கே துன்பங்கள் நம்மை மீறி எய்தும்போது நாம் அவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதே நன்மையையும் தீமையையும் நிகராக கருத வேண்டும் என்ற உபதேசத்தின் கருத்தாகுமல்லாது ஒரே அடியாக ஒருவன் தனக்கு மிகவும் இனிய காதலியை மறுவும் இன்பத்துக்கும் தீராத க்ஷயரோகத்தில் நேரும் துன்பத்துக்கும் யாதொரு வேற்றுமையும் தெரியாமல் புத்தி மண்ணாய் விட வேண்டும் என்பது அவ்வுபதேசத்தின் கருத்தன்று. ஏனென்றால் சாதாரண புத்தி இருக்கும் வரை ஒருவன் காதல் இன்பத்துக்கும் க்ஷயரோகத் துன்பத்திற்கும் இடையே உள்ள வேற்றுமை உணராதிருத்தல் சாத்தியமன்று. ஆத்ம ஞானம் எய்தியதால் ஒருவன் சாதாரண புத்தியை இழந்து விடுவான் என்று நினைப்பது தவறு. க்ஷயரோகம் நேரும்போது சாமானிய மனிதன் மனமுடைந்து போய் தன்னை எளிதாகவும் அந்நோயே வலிதாகவும் கருதி ஆசை இழந்து நாளடைவில் மென்மேலும் தன்னை அந்த நோய்க்கிரையாக்கிக் கொண்டு க்ஷயரோகி என்று தனக்கொரு பட்டஞ்சுட்டிக் கொண்டு வருந்து மடிவது போல் ஞானி செய்ய மாட்டான். ஞானி அத்தகைய நோய் ஏதேனும் பூர்வ கர்ம வசத்தால் தோன்றுமாயின் உடனே கடவுளின் பாதத்தை துணையென்று நம்பி தன் ஞானத் தீயால் எரித்து தள்ளிவிடுவான். ஞானக்னிஸ் சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே. ஞானத்தீ எல்லா வினைகளையும் சாம்பலாக்குகிறது. கடவுளிடம் தீராத நம்பிக்கை செலுத்த வேண்டும். கடவுள் நம்மை உலகஞ்சூழ்ந்து நிற்கின்றான். நாமாகவும் அவனே விளங்குகிறான். அசு வாயிலாளேனும் புற வாயிலாளேனும் நமக்கு எவ்வகை துயரமும் விளைவிக்க மாட்டான். ஏன்? நாம் எல்லா வாயில்களாலும் அவனை சரண் புகுந்து விட்டோமாதலின். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான். தீங்கு செய்ய வல்லவன் அல்லன். ஏன்? நாம் அவனை முழுவதும் நம்பிவிட்டோமாதலின். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இதுவே பக்தி. அந்த கடவுள் எத்தன்மையுடையான்? எல்லா அறிவும் எல்லா இயக்கமும் எல்லா பொருளும் எல்லா வடிவமும் எல்லாம் தானேயாகி நிற்பான். அவனை நம்பினார் செய்யத்தக்கது யாது? எதற்கும் துயர்படாதிருத்தல், எதற்கும் கவலைப்படாதிருத்தல், எதனிலும் ஐயுறவு பூணாதிருத்தல். சம்சயாத்மா வினச்சதி. ஐயமுடையோன் அழிவான். நம்பினவன் மோட்சமடைவான்.